வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஓபா ஃபெமியோடைய ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தரமான ஸ்டோரியை ரேண்டி அட்டனுக்கும் பங்குக்கும் கொண்டு போக போகிறாங்க. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம பங்கை பற்றி பார்க்கலாம். பங்கு எப்படியோ கோடி ரோட்ஸுக்கும் அவருக்குமான ஃபியூடை முடிச்சிட்டாரு. இப்போது கெவின் ஓவன்ஸ் கூட போயிட்டுருக்காரு. சரி, பழைய ஸ்டோரியை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. ஏன்னா கோடி ரோட்ஸ் அகெயின் டைட்டில் பக்கம் போகிறதுக்கு பதிலாக இவர் புது ஆப்பனண்ட் கூடலாம் மோதுறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது பங்கோடைய அடுத்த ஆப்பனண்ட்டை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. கிடைக்கல, நம்ம கண் குளிர பார்த்துட்டோம். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெவின் ஓவன்ஸ் எதிர்த்து மோதுறதுக்காக பேசிகிட்டு இருப்பார்ல, அப்போ அந்த இடத்துல ராண்டி அட்டன் வந்திருப்பார். ராண்டி அட்டன் நம்ம தலைவனை பார்த்து சும்மாலாம் பேசிட்டு போயிருக்க மாட்டார். நான் பார்ப்பா, நான் 15 டைம் சாம்பியன் ஆகணும், அதுக்கு தேவையான ஒன்று வாங்கிட்டு இருக்குது. நான் கோடி ரோட்ஸோடைய கதையை முடிச்சதுக்கப்புறமா வாங்கிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிட்டிக்காக பங்கை பார்த்து சொல்லிட்டு போயிருப்பார். ஆக்சுவலி ராண்டி அட்டனுக்கும் பங்குக்குமான ஸ்டோரிக்கான மேட்சை பங்கு WWE வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஈவன் இவங்க 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் WWEக்கு ரிட்டர்ன் ஆனாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது. ராண்டி அட்டனே இப்போ ஓப்பனாக பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பியன்ஷிப் வேணும், அதுவும் நான் வந்து 15வது முதலியாக WWE சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறணும்னா உங்ககிட்ட இருக்கிற டைட்டில் வேணும், நான் ஒன்று எதிர்த்து வரப்போகிறேன் அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காகவே சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுனால பங்குக்கும் ராண்டி அட்டனுக்குமான ஸ்டோரியை நம்ம WWEல இதுக்கப்புறமா எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி ராண்டி அட்டன் பங்குக்கு முன்னாடி நிறைய டைம் மேட்ச் விளையாடிருக்காரு. ஈவன் ரெஸ்ல்மேனியாவில் கூட உங்களுக்கு மேட்ச் நடந்திருக்குது. பங்கு ஒரு பயங்கரமான ஹீல் கேரக்டரை பண்ணும்போது ராண்டி அட்டன் ஃபேஸ்டனாக இருந்து அவர் கூட மோதிருக்கிறாரு. இப்போது ராண்டி அட்டன் பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டர், பங்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர். இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்போது அது எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் குழந்தையாக தான் இருந்திருப்பேன். அந்த டைமில் பங்கு பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருப்பார். ராண்டி அட்டன் WWE சாம்பியன்ஷிப்பை முதல்ல வின் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணார். ஆனால் 28 வயசில் தான் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். அப்போ பங்குக்கு 29 வயசு. அப்போது பங்கு கிட்ட இருக்கிற WWE சாம்பியன்ஷிப்பை நான் கேஷ் பண்ணி நான் வந்து WWE சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அந்த டைமில் அது நடக்கலை. ஏன்னா இவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போயிட்டார். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இப்போது பங்கு சாம்பியனாக இருக்கிறாரு. ராண்டி அட்டன் உங்ககிட்ட இருக்கிற டைட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறாரு. அப்படியே ரிஃபல்ஸ் ஆகுதில்ல. நானும் இந்த மேட்சுக்காக நிறைய டைம் எதிர்பார்த்தேன். இப்போ WWE பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது. மேபி WWE பார்த்தீங்கன்னா இதை வந்து கெவின் ஓவன்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் இடையில் இப்போ பங்கு வந்து ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணுறாரு. அது முடிந்ததுக்கப்புறமா அதே மாதிரி ராண்டி அட்டன் கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் இருக்கிறாரு. மேபி கோடி ரோட்ஸை பீட் பண்ணி WWE சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு ராண்டி அட்டனுக்கு கிடைக்கும் பட்சத்தில் ராண்டி அட்டன் பங்குக்கு எதிராக மோதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரிபிள் ஹெச் புதுசாக ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. WWEலேருந்து வெளியே அனுப்புகிற மிஷினு. எக்ஸேவியரோடு, காஃபி கிங்ஸ்டனு, ஷைமஸு, இப்போ இஜியா ட்ராகனாவா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா WWE விட்டு அனுப்பிவிட்டாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ரெஸ்லர்லாம் அவர் வெளியே அனுப்பிட்டார். காரணம் என்ன? உங்களுக்கான வேலை இல்லைன்னு. இதை தொடர்ந்து WWEல அடுத்த ஒரு ரெஸ்லர் WWE விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்மெல் ஹைஸ். இவருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் முடிய போகுதான். WWE பார்த்தீங்கன்னா இவருடைய கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணதுக்கு அவர்கிட்ட பேசவே இல்லை. இப்போ நான் சொன்னவங்களாம் WWEல பார்த்தீங்கன்னா சேலரி அதிகமாக எதிர்பார்த்தவங்க. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா சேலரியா அதெல்லாம் கம்மியாக தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி விதிச்சதுனால சரிப்பா அவங்க கம்பெனியில் ரெஸ்லிங் பண்ணலை, நீங்கள் ரெஸ்லிங் பண்ணதுக்காக நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாலும் ரெஸ்லிங் பண்ண விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு WWE விட்டு போனவங்க. அந்த வரிசையில் கார்மெல் ஹைஸும் இப்போ ரெடியாக இருக்கிறாரு. கார்மெல் ஹைஸ் NXTயில் இருக்கும்போது 2 டைம் NXT சாம்பியன் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா WWEல பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே NXT சாம்பியன்ஷிப்பில் NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. மெயின் ராஸ்டரில் அவர் WWEடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. இப்படி சில பட்டங்களை வென்று ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இவரை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரில. WWE அட்லீஸ்ட் இவர் அகெயின் NXTக்கு போக வச்சு அங்கே கொஞ்ச நாள் சண்டை போடவும் வைக்கலாம். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இவரை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அவர் ஒரு தடவை யுனைடெட் சாம்பியன் ஆகியாச்சு. இதுக்கப்புறமா இவரை வச்சு என்ன பண்ணணும் பிளானும் அப்படிங்கிறது WWEக்கு இல்லை. சரி சும்மா எதுக்கு வச்சுருக்கிறோம், கான்ட்ராக்ட் அவர் ரினியூ பண்ணாட்டா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேரில் தான் வச்சுருக்கிறாங்களாம். WWE பார்த்தீங்கன்னா இப்போது நாகமரோட நியூ டாக்டிங் பார்ட்னர் அன்னதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து
ரசலர் புதிய ரசலர்னு சொல்லிட்டு பழைய ரசலர்ஸ் பல பேரை இப்போ டபிள்யூடிக்கு இழுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் டபிள்யூடியில் சும்மா இருக்கிற ரசலர்ஸ் பல பேர் ரிலீஸ் செய்யப்படுவாங்கல்ல, அந்த வகையில் அடுத்தபடியாக கார்மலைஸும் டபிள்யூடி போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கொப்பை மௌனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்க, ஓபா ஃபெமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டபிள்யூபியில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. எனக்கு பிடித்த ரசலர். நான் ரோமன் ரெயின்ஸை எந்த நிகராக பார்க்குறேனோ அதே நிகரில் ஓபாவும் பார்க்குறேன். பிகாஸ் ஓபா ஃபெமியுடைய சண்டை ஸ்கில்ஸை தாண்டிலும் மனுஷன் ரஸ்லிங்காக நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுறாரு. நம்ம ப்ராக் லெஸ்னர் தோக்கடிச்சதுக்கப்புறமா ப்ராகோட இடத்துல பல பேர் வந்து ஓபாவை வச்சு பார்க்குறாங்க. சில பேர் பார்க்க முடியலை. ஆரம்பத்தில் ரோமன் ரெயின்ஸையும் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ 2027 ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்ற ராயல் ரம்பவை ஓபா ஃபெமியும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்ற ராயல் ரம்போ, அது என்ன இப்போ ரோமன் மட்டும் வின் பண்ணியிருக்காரா, ஜான்சனா வின் பண்ணியிருக்கிறாரு, அண்டர்டேக்கர் வின் பண்ணியிருக்காரு, எக்கச்சக்க பேர் வின் பண்ணியிருக்காங்க, ஏன் இவரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காராப்புந்தி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓபா ஃபெமி ரஸ்லிங் ஜெனரேஷனில் ஃபேஸ் ஆஃப் தி ரஸ்லர். அதாவது இப்போ ரோமனுக்கு வயசாகிடுச்சிங்க, இன்னும் 50 வயசு ஆகுவீங்களேன், அந்த டைமில் ரோமன் டபிள்யூ போயிடுவார். அப்போது ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் எப்படி இருக்கும்? ஜான்ஸ்னா 40 வயசு தாண்டும் போதே டபிள்யூ வந்து ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா அவர் 38 வயசுலேயே ரோமன் ரெயின்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு தான் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற முகமே டபிள்யூவில் பெரிய லெவலில் உருவாகுச்சு. கரெக்டு தானே? அதுவும் இந்த கோவிட் ஏரில் தான் உருவாச்சு. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பை வெற்றி பெற்று லாஸ்ட் இயர் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் பண்ணார். ஆனால் அவர் முதல்ல ராயல் ரம்பை வின் பண்ணும்போது மக்கள்லாம் பூ பண்ணாங்க. ராக்கையே கூட்டிகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டாருடோ அப்படின்னு மேலே அனுப்பிச்சாலும் உன் பருப்புங்கெல்லாம் செல்லுபடியாவது. ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லருக்கு ரோமன் ரெயின்ஸ் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அந்த டைமில் வெறுத்தாங்க. பல இன்னல்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் தாண்டி தான் ரோமன் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு. ஆனால் இப்போ மக்களுக்கு ஓபாவை பிடிச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸும் ஓபாவும் நிகர் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரோமன் அன்னைக்கு மக்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, ஓபாவும் மக்களுக்கு பிடிச்சிருக்குது. இது ஒரு கார்பரேட்டான நிறுவனம் மாதிரி இல்லை. கரெக்டு தானே? அதனால தான் ஓபா ஃபெமி 2027 ராயல் ரம்பை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பற்றி அந்த 2027 ஓபாவை அடுத்த படிக்கு கொண்டு போவாங்க. எப்படி ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னர் கூட மோதி, அதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பாக மோதி, அதுக்கப்புறமா அவர் ப்ராக் லெஸ்னர் கூட பல தடவை ரெஸ்ல்மேனியாவில் தோற்றுருக்கிறாரு, அண்டர்டேக்கரை பீட் பண்ணி, அதெல்லாம் தாண்டிலும் அப்புறம் கோவிட் ஏராவை தாண்டிலும் கோவிட்டுக்கு அப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற முகம் டபிள்யூ ஒரு பெரிய முகமாக வந்தது. அதே போல் ஓபா ஃபெமி வந்த உடனே சாம்பியன் ஆனாலும் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் கம்பெனி ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை. அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆகும். 4-5 வருஷத்தில் அவர் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. அதோடைய ஆரம்ப புள்ளியாக இந்த வருடம் அரிசானாவில் நடக்க போகிற ராயல் ரம்போ 2027 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓபா ஃபெமி அதுக்கு தகுதியான ஆள் தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்க சொதப்பி இருக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவரை தேர்ந்தெடுத்தது நல்ல விஷயம். சரி, ஓபா ஃபெமி ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர், அதாவது இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரோமன் ரெயின்ஸோட இடத்துல இவர் இருப்பார். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிஎம் பங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிஎம் பாங் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே இன்ஸ்மெட்டனுக்கு வரும்போது ஒரு எறும்புக்கூடு மாஸ்க் ஒன்று போட்டுட்டு வந்திருப்பார். ஆக்சுவலி நான் வந்து ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃபரில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம சேனலில் போட்டுருவேன். அதில் பங்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஓடி நடந்து வந்து அப்படியே கால் தடுக்கி கேட்டுருப்பார். மனுஷனுக்கு அது தேவையே இல்லை. அதே நேரத்தில் அவர் போட்டிருந்த மாஸ்க்கை ரெஃப்ரிக்கு முகத்தில் போட்டு, ஐயா நீ போட்டுக்க உனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டார். ஆக்சுவலி சிஎம் பாங் பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீன் போடுவார், எப்போவுமே போடுவார். இந்த டைமும் போட்டிருக்காரு. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா அது அந்த ரெஃப்ரியுடைய முகத்தில் போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் பாங் நடந்து போகும்போது, அதாவது இன்றைக்கி வந்து சாமி ஜெயின் அட்டாக் பண்ணதுனால கோவத்தில் இருக்கார்ல, கோவத்தில் அந்த ஸ்டீல் ஸ்டெப் இருக்குல்ல அதை வந்து ஒரு எட்டி மிதிச்சிருப்பார். மிதிக்கும்போது ஐயையோ கால் வலிக்கே உடச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பார். அதாவது அது சும்மா தான் இருக்குது, கல் கீழே கிடக்குது, கல்லை நம்ம மிதிச்சோன்னா கல்லுக்காக இன்ஜுரி ஆகும், நமக்கு தான் இன்ஜுரி ஆகும். அந்த பழமொழி இப்போ கரெக்டாக இருக்குதுங்க. பங்கு தேவையே இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பில் காலை இடித்து எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த மாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா பங்குக்காக டிசைன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியில் உள்ளது போல இருக்குது, ஏதோ ப்ரமோஷனுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வழக்கமாக அப்படி தான் பண்ணுவானுங்க, பங்குக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரில, எனக்கு தெரிலப்பா. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். உங்களுக்கு யாருக்காவது ஒரு மூவியோட ப்ரொமோஷனுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரில. சரிங்களா? இப்போது இந்த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறத மாஸ்கில் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த
பங்கோடைய டாக் லாரி அப்படிங்கிற டாக் இருக்குல்ல, செத்து போச்சுல்ல, அந்த டாக் கை வச்ச அந்த தடம், கையா காலான்னு தெரிலங்க, நாய்க்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோடைய தடத்தையும் 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு WWE பார்த்தீங்கன்னா அதை சேலுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த மாஸ்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.